அனைவருக்கும் வணக்கம். சட்டசபை பார்த்தீங்கன்னா லைவ்ல போகிறதுனால இந்த டிஎம்கே கொத்துஸ்னால எதுவுமே பண்ண முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகளை வைக்கலாம், அது மக்களுக்கான கோரிக்கை. ஆனால் இவங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசையும் விஜய் அவர்களையும் டார்கெட் பண்ணி சொல்கிறத விடவே மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா லைவ் இல்லைங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் முன்னாடி போய் ஒரு 20-30 பேர் கூடிக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அவரை ஒரு வழி இல்லாமல் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. லைவில் போயிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டாங்கன்னா ஆல்ரெடி கொத்து பரோட்டா போட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப இதை பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துடும். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் விஜய் அவர்கள் தெளிவாக எல்லா விஷயங்களையும், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் ஃபோர்ஸாக பேசினார். இப்போ பார்த்தீங்கன்னா சைலண்டாக பேசி சூப்பராக அடிச்சு நவுத்துறாருன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சட்டசபை போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கார் பாருங்க, கொத்து பரோட்டாவோட மகன் சின்ன கொத்து பரோட்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 2 சம்பவங்களை குறித்து பேசினாருங்க. அதுக்கு சபாநாயகர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தார். அதாவது கோவையில் போதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி, காலேஜில் இளைஞர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அங்கே அமுதன் என்ற மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்களையும் பதிவு பண்ணாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் மேகமலை பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது 10,000 25,000 பேர் இருக்குன்னு அந்த மக்களை எல்லாம் வனத்துறை அங்கே நீங்கள் குடியிருக்கூடாதுன்னு அடித்து விரட்டப்பட்டார்கள். இந்த சம்பவம் நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை குறித்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார். ஆனால் நீங்கள் எடுத்து பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா உண்மையாக பேசணும், அங்கே நடந்த நிலவரங்களை பேசணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசை குறை சொல்கிற மாதிரியே பேசியிருக்காரு. இந்த விவாதங்களை மேற்கொள்ளும் போது இதுக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் திங்கட்கிழமை என்று பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரோம், அன்னைக்கு இதை பற்றி முழுசாக வாதிக்கலாம், இன்னைக்கு என்ன பேசணுமோ அதை பேசுங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசை குறை சொல்கிற மாதிரியே போனார். ஆனால் சபாநாயகர் ஒரு பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடந்துட்டாருன்னு வச்சுங்களேன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக அலச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டசபை தமிழகத்தின் வளர்ச்சி குறித்தும் மக்களின் நிலைப்பாடு குறித்தும் தீர்மானங்கள் ஏற்றப்பட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நிறைவேற்றப்படுவதற்கும் மத்திய அரசு எந்தெந்த விஷயங்களெல்லாம் நிறைவேற்றப்படுமோ அங்கே கடிதங்கள் மூலியமாக தீர்மானங்களை கொண்டு செல்வதற்கும் பார்த்தீங்கன்னா சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது. ஆனால் இந்த டிஎம்கே கொத்தூசுகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதில்ல. இவங்களுக்கு சாதகமான விஷயங்களும் எதிர்த்தரப்பை அசிங்கப்படுத்துறதுமாகவே தான் எப்பயும் நடந்துக்கணும்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 2 சம்பவங்களை குறித்தும், அதாவது 4 சம்பவம் சொன்னாரு. ஆனால் 2 சம்பவங்கள்லயே உதயநிதி ஸ்டாலினை சபாநாயகர் உட்கார சொல்லிட்டாரு. ஆனால் இந்த 2 சம்பவங்களிலும் நடந்த விஷயங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்லியே சொன்னா எப்படி? அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க என்ன நடக்கிறது, அதாவது இங்க 2 சம்பவங்கள் குறித்தும் என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்து காவல்துறை என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்கள் அப்படின்ற விஷயங்களை வைத்து பேசினா நல்லா இருக்கும். ஆனால் ஒட்டு மொத்தமாகவே தமிழக வெற்றி கழக அரசு சரியில்லை, இந்த காவல்துறையும் சரியில்லை, எல்லாருமே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் இழைக்கிற மாதிரி தான் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை பதிவு செஞ்சால் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணலாம்? ஏனென்றால் இந்த 2 சம்பவங்கள் இடையே நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் உதயநிதி என்ன சொல்ல வந்தார் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஹிந்துஸ்தான் காலேஜில் பார்த்தீங்கன்னா அமுதன் அப்படின்ற ஒரு இளைஞர் 3ஆம் ஆண்டு படித்து வரார். இவர் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 20 பேரால் அடித்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியிலே இறந்ததாக சொல்லி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இதற்கு பின்னாடி காவல்துறை விசாரிக்கும் பொழுது 2-3 விஷயங்கள் பேசப்படுகிறது. அதாவது அமுதனும் பார்த்தீங்கன்னா அவர் நண்பர்களும் சேர்ந்து 5 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படித்து வரும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க திருட்டு வேலையெல்லாம் செய்வாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா யார் ரூம்லேயாவது போயிட்டு செல்ஃபோன்லாம் பறிச்சுட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வரும்பொழுது அதுக்கப்புறம் அங்கே சமையல்காரர்கிட்ட சண்டைலாம் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால ஹாஸ்டல்லேருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பின்பு வெளியிலேருந்து, அதாவது கள்ளக்குறிச்சியில் ரூமில் தங்கி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்திருக்காங்க யாரோ அமுதனும் அவங்க ஃப்ரெண்டெல்லாம். ஆனால் இங்கே ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அமுதன் ரொம்ப நல்ல பையன்,
அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் சக மாணவர்கள்லாம் போதைப் பொருள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த போதைப் பொருள் பயன்படுத்துனதை பார்த்திங்கன்னா அங்கே இருக்க வார்டன்கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் இங்கே இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினவங்களுக்கும் இந்த அமுதன் அவங்க குரூப்புக்கும் சண்டை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமுதனை வெளியேற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் 2 சம்பவங்களையும் எது உண்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை இப்போது அதாவது இன்னைக்கு காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அமுதன் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் திருடலில் ஈடுபட்டது உண்மைதான். அங்கே போதைப் பொருளில் ஈடுபட்டதும் அந்த சக மாணவர் ஈடுபட்டதும் உண்மைதான். ஆனால் இங்கே திருடுற விஷயங்களும் அங்கே போதைப் பொருள் கடத்துகிற அந்த நண்பர்களுடைய வேற ஒரு பிரச்சனை தான் உருவாயிடுச்சு. அதில் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா சமையல்காரனே சண்டை போட்ட விஷயங்களுக்காக தான் அமுதனை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்னு வெளியேற்றினாங்க. வெளியில் போய் தங்கி படிக்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஆனால் இவர் வெளியில் போயும் செல்ஃபோன் திருடுறத விடவே இல்லை. அப்போ செல்ஃபோன் திருட போகும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் செல்ஃபோன் திருட்டு வரும்பொழுது 4-5 பேர் வந்து முகமூடி போட்டிருந்தாங்களா. அமுதன் மட்டும் மாஸ்க் போடாமல் வந்திருக்காங்க. அவன் முகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்த நபர்கள் வந்து அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அமுதனை 20 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் கிரவுண்டுக்கு வெளியில் போய் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அடித்ததுக்கப்புறம் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா செம்மட்டி விழுந்துருக்குது. ஆனால் போய் அப்படியே ரூமில் படுத்துருந்துருக்கான். மதியானம் போல் வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் தான் வந்து ஆம்புலன்ஸ் மூலிமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. போகிற வழியிலே இருந்ததாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு சில நிமிடங்களில் இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இதை தான் வந்து அங்கே இருக்கிற செட்டிக்குளம் காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதற்கு சம்மந்தப்பட்ட 5 பேரையும் பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க. இதில் 17 வயதுக்குட்பட்ட ஒரு நபரும் இருக்காங்க. இதில் அமுதனை வந்து தாக்கப்பட்ட மற்ற 15 பேரையும் காவல்துறை வந்து தேடிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் 17 வயசுக்குட்பட்ட அந்த நபர் சொன்ன வாக்குமூலமும் அந்த 4 பேர் சொன்ன வாக்குமூலம் மொத்தம் 5 பேர் சொன்ன வாக்குமூலத்தை பார்க்கும் பொழுது அமுதன் பார்த்தீங்கன்னா முழுக்க செல்போன் திருடலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இங்கே 2 விஷயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் பயன்படுத்தியதுனால பார்த்தீங்கன்னா இதை வந்து வார்டனிடம் சொல்லப்பட்ட பார்த்தீங்கன்னா அமுதன் அவர்கள் அடித்து ஹாஸ்டலில் வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அமுதனை வந்து அடித்தாங்க அப்படின்ற சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இங்கே செல்போன் திருடப்பட்ட அங்கே வந்து செல்போன் திருடப்பட்டதுக்கு பின்பு அவர்கள் மூலியமா அடித்த பார்த்தீங்கன்னா அமுதன் அவர்கள் இருந்திருக்கிறார் அப்படின்ற சம்பவங்களையும் 2 சம்பவங்களும் இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்போது இந்த 2 சம்பவங்களை குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்து இங்கே செட்டிக்குளம் போலீஸார் விசாரணை செஞ்சுட்டு வரும்பொழுது இங்கே உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் இதை பற்றி தெளிவாக பேசணும்ல. நம்ம ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. இதை தெளிவாக உங்கள்கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து கொண்டு சேர்த்துருக்குறோம். அதுதான் நடந்திருக்கு. இது 2ல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இறுதியாக வந்து காவல்துறை சேர்ந்தவர்களை செட்டிக்குளம் ஆய்வாளர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா இவர் வந்து செல்போன் திருட போன இடத்துல பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்துட்டாங்க. அதை வைத்து தான் அடித்தார்கள். அந்த அடித்த சம்பவத்தை வைத்து தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே போதைப் பொருள் அதாவது போதைப் பொருள்லாம் பயன்படுத்துனாங்க பார்த்தீங்களா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறை செட்டிக்குளம் காவல்துறையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தெரியுமா, இந்த அமுதன் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க போய் அதாவது அந்த போதைப் பொருள் பயன்படுத்துனவங்களும் அமுதனை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சொல்கிறார். இதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்றதான் ஒரு கேள்வி. இங்கே வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட்டோ இல்லை உதயநிதி சொல்ல வந்த விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சொல்லலை. நடந்த விஷயங்களை ஏன் உதயநிதி தெளிவாக சொல்லவில்லை? அப்போது இங்கே காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இதற்கு நீங்கள் அதாவது டிஎம்கே சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பதிவு அதாவது ஒரு வழக்கறிஞரை அனுப்பி இதுக்குண்டான விசாரணையை நீங்கள் கோர்ட்டு கொண்டு போகலாமே. இங்கே உண்மையான நிலவரத்தை எடுத்து கொண்டு வாங்களேன், அதுக்கப்புறம் பேசுவோம். ஆனால் குற்றச்சாட்டை தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் காவல்துறை மீதும் டைரக்டாக வைக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போது இங்கே உண்மை நிலையங்களை மறைத்து இதே மாதிரி தான் இந்த டிஎம்கே கூட கொத்தூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வதந்திகளை பரப்பி கொண்டு வருகிறார்கள். இதை சட்டசபை வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணலாம், நீங்களே முடிவு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தேனியில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா வயநாடுன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேகமலை அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஊராட்சிகள் இருக்குது. அங்கே வந்து 98க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலைவாழ் மக்கள் தான் வச்சுங்களேன். அந்த மலைவாழ் மக்கள்லாம் வந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு வரும்பொழுது
அங்கே புலிகள் சரணாலயம் அமைக்கிறதுனால நீங்களாம் வெளியேறணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க. இது வந்து கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடியே உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வெளியேறல. அதற்கப்புறம் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திய அந்த படகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, மீன்பிடி தொழிலாம் செஞ்சுட்டு வராங்க, விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. அங்கே இருக்கிற அந்த படகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருசாக வீட்டில் கட்டலாங்க, குடிசை இதெல்லாம் அடிச்சிருக்காங்க, அடித்து நொறுக்கியிருக்காங்க. வனத்துறையை சேர்ந்தவர் இதில் ராஜ்குமார் அப்படின்றவர் தான் அவர் டீமோட சென்று பார்த்தீங்கன்னா அவங்களை வெளியேற்றுறதாக சொல்லப்படுகிறது. அப்போது இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 10,000 பழங்குடியினர் மக்கள்லாம் வந்து தேனி கலெக்டர் அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டங்களை பார்த்திங்கன்னா கடந்த 10 நாட்கள் நடத்தி வராங்க. இதற்கு வந்து அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. சரி, ஆதரவு கொடுத்தீங்க, எல்லாம் நடந்தது, ஓகே. ஆனால் வனத்துறையை சேர்ந்தவர்கள் ஏன் இப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா மக்கள் மீது அங்கே வாழும் மக்களை வெளியேற்றி பார்த்தீங்கன்னா வன்முறையில் ஈடுபடுவது போல எங்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தி அங்கேருந்து வெளியேற்ற வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் வனத்துறை சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இத்தனை நாட்களாக அவங்க வாழ்ந்துட்டு வந்ததையும் நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ணலை, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, அதில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க, அதை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நாங்கள் எங்கள் வேலையை தான் செய்தோம். இதற்கு எங்கள் மீது பழி போடுவதற்கு காரணம் என்ன, ஏன் எங்கள் மீது பழி போடுகிறார்கள் அப்படின்ற விஷயங்களை முன்வைத்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இதை வந்து சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? அப்போ வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அப்படின்ற வார்த்தையை உதயநிதி ஸ்டாலின் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளரையும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அமைச்சர் ஆதவதினாவும் எந்திரித்து தானாக பேசினார். ஆனால் சபாநாயகர் இப்பொழுது இது பேசுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் திங்கட்கிழமை என்று பார்த்தீங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றதுனால அன்னைக்கு இதை பற்றி விரிவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் திரும்ப இந்த 2 விஷயம் இல்லை, இன்னும் 2 விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் நான் சொல்வேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சபாநாயகர் எங்க உட்காருங்க, நான் தான் திரும்ப சொல்கிறேன், நீ பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன், திரும்ப பேசுறீங்கன்னு சொல்லி அசிங்கப்படும் அளவுக்கு பேசிவிட்டார். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல போலன்னு வச்சுங்களேன், உதயநிதி ஸ்டாலின் வந்து சும்மா இருந்திருப்பாரா? உடனே அவரும் எதிர்த்து பேசியிருப்பார். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கொத்தூஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கொத்தூஸும் வந்து சபாநாயகரை எதிர்த்து பேசியிருப்பாங்க. இப்போ லைவில் போன ஒரே காரணத்துக்காக மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே காரணத்தினால இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிற மாதிரி அமைதி ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா இதே மாதிரி தாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் சட்டசபை வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா லைவில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உண்மையிலுமே சட்ட ரீதியாக போகுது. சபாநாயகரும் வந்து உண்மையிலுமே வந்து நான் எல்லா தடவையும் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியிலேருந்து தான் சபாநாயகர் போடுவாங்க, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனால் தற்போது இருக்கும் சபாநாயகர் அவர்கள் வந்து ஏன்னா பொதுவாக நடந்துக்கிறது நல்லாவே தெரிகிறது. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் தொடர்ந்து அவர் குரல் வந்து பார்த்திங்கன்னா ஒலித்து கொண்டே இருப்பதனாலும், அவர் பேச்சில் வந்து தெளிவான விஷயங்கள் இருப்பதினாலும், மக்களுக்கான விஷயங்களாக இருப்பதனால இங்கே டிஎம்கே குத்துசால பேசவே முடியல. இந்த பக்கம் ஏடிஎம்கே ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து சில கோரிக்கை வைக்கிறார், எதிர்த்து பேசுகிறார், பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிறான்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த டிஎம்கே குத்துசால பார்த்திங்கன்னா டீசெண்டாக நடந்துக்க முடியல, சற்றே நடந்துக்க முடியல. ஆனால் இன்று இந்த 2 சம்பவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கூறின விஷயங்கள் இது நடந்த சம்பவங்களை அப்படியே சட்டசபையில் பேசுவதற்கு உரிமை இருக்குது. அதை வந்து கோரிக்கையாக மனு எழுதி கொடுத்துருக்காரு. ஆனால் அதை மீறி உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் கோரிக்கையில் எப்படியாவது நம்ம நீங்கள் திங்கட்கிழமை வச்சாலும் சரி, நான் இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், அதாவது தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் குறை சொல்லி ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்னை தடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தாங்க, திரும்ப நான் சொல்லிக்கிறேன், நடந்த விஷயங்களே அழகாக தெளிவாக வந்து நீங்கள் பொய்யா புனைச்சி சொன்னாலுமே அப்படி தானே சொல்லணும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தையே விஜய் அவர்களையே டார்கெட் பண்ணி சொல்ல வேண்டிய காரணம் என்ன? திரும்ப அந்த இடத்துக்கு தான் இவங்க வராங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்க. ஏனென்றால் இங்கே 2 சம்பவங்கள் நடந்த விஷயங்களுக்கும் நம்ம வருத்தப்படுறோம். இந்த பழங்குடியினர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 25 ஆண்டு காலம் வாழ்ந்தாங்கன்னா அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம், தேன் எடுக்கலாம், பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற விவசாயம் செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயிர் வகைகள் என்னென்ன செய்கிறாங்களோ இதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லுது. ஆனால் இங்கே உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டவர்கள் யார் என்பது தெரிந்ததுக்கு
அதுக்கப்புறம் இது முழு விவரம் தெரியும். ஏன்னா டிஎம்கேக்காரங்களே மனு போட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சட்டசபையில் வேறு மாதிரி பேசுவாங்க, சமூக வலைதளம் வேறு மாதிரி பரப்பிவிடுவாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் யார் இதை வழக்கு தொடர்ந்தார் அப்படின்றது இன்னும் தெரியலன்னு வச்சுங்களேன். ஆனால் சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழக அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கும், அதற்கான அதாவது பழங்குடியினர்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அமுதன் இறப்பிற்கு காரணம் என்ன என்றதை முழு விவரங்களையும் அறிக்கை வெளியே வந்ததுக்கப்புறம் அதற்கான நடவடிக்கையை காவல்துறை கண்டிப்பாக எடுக்கும், தமிழக அரசும் அதற்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த டிஎம்கே கொத்தூசுகள் பார்த்திங்கன்னா இதற்கு எதிராக தான் பேசுவாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க. நாமளும் விட போகிறதில்ல. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். நன்றி.